மக்களே இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுலாக் பார்க்கலாம். என்ன கொஞ்ச நாள் ஆச்சே கல்யாண வீடு ஒண்ணும் வரலையே. நம்மளே 3 நேரம் சமைக்க மாரி இருக்குதேன்னு சொல்லிட்டு போர் அடிச்சு போயிருந்தேன். இப்ப ஃபுல்லா பிஸின்னு அங்கே இங்கேயும் அலைஞ்சு கல்யாண வீடையும் பார்க்கறது கிடையாது. ஒண்ணும் பார்க்கறது கிடையாது. எங்க மாமியார் தான் இருந்து சொன்னாங்க இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன். போறியான்னா கேட்குறீங்க? மண்டபத்தை மட்டும் பார்த்து வைங்க. நான் எப்படி இப்ப ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பீரோல உள்ள துணியெல்லாம் எடுத்து பறக்கி போட்டு ஒரே போடதும் கலத்ததுமா இருந்துச்சு. பேண்ட் சேர்ந்தா உடுப்பு சேராது, உடுப்பு சேர்ந்தா பேண்ட் சேராது, ரெண்டும் சேர்ந்தா கிழிஞ்சு வேற எல்லாம் கரெக்டா இருந்தா அது துவைக்காம அழுக்குல கிடக்கு. எப்படி எல்லாம போராடி எடுத்து ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து போட்டு லேட் ஆகி தான் கல்யாண வீட்டுக்கு போனோம் பார்த்துக்காங்க. கல்யாண வீட்டில் போய் கொஞ்ச நேரம் பொண்ணு மாப்பிள்ளையே ரிலாக்ஸாக பார்த்துட்டு இருக்கலாம்னு பார்த்தா என் மூவி பர்ஃபார்மன்ஸில் இறங்கிட்டான். ஸ்டேஜில் ஏறி கேக் எடுத்து வலிச்சு நக்கிறதும், டெக்கரேஷனை பிரிக்கிறதும், மாற சண்டை போடுறதும், இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு பொய் கவரை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போன இடத்துலையும் ஒரே அக்க போகிறதான். முட்டாசியில் ஒரு ஸ்டிக்கர் வேற வச்சிருக்காவ. அதை ஒட்டி விடுன்னு என்னையும் சாப்பிட விட மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான். ஆனால் மட்டன் பிரியாணி பார்த்தா சாப்பிடாம வர முடியுமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டா பார்த்துக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா கல்யாண வீட்டில் வச்சு வினோஜ் தம்பியை பார்த்தேன். அக்கா ஒத்தையில வந்திருக்காங்கன்னு கூடவே இருந்தா மக்களே. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு கல்யாண வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு பார்த்துக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டயட் ஃபுட் வருது. எல்லா கோட்டையும் அழிங்க நான் மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு டயட் ஃபுட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.